கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சங்கீதம் 37:34 வாசிப்போம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குமா? எப்பொழுது நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளும் போது, அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதிக்கு ஆதாரமாக வேதத்துல யார பார்க்கலாம், யார மாடலா பார்க்கலாம்? ஆபிரகாம மாடல பார்க்கலாமா? ஈசாக்கா, யாக்கோபா, மோசேவா, எலியாவா, எலிசாவா, எஸ்தரா, தெபராலா, சாராலா, ரெபேக்காலா, புதிய ஏற்பாட்டில் பவுலா, பேதுருவா, யோவானா, யார மாதிரியா பார்க்கலாம்? யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவே மாதிரியா பாருங்க. அவர்தான் கம்ப்ளீட் மாடல். அல்லேலூயா. அதுவும் எந்த இயேசு? சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவே பாருங்க. அதான் சிலுவையில் அறியப்பட்ட அந்த இயேசு. ஏன்னா இயேசு சிலுவையில் நம்மள மாதிரி ஆயிட்டாரு. ஆமா, நம்ம பாவத்தை, நம்ம சாபத்தை, நம்ம அக்கிரமத்தை, நம்ம மரணத்தை, நம்ம பாதாளத்தை எல்லாம் சுமந்து கொண்டு இருக்கிற இயேசு. அவரை மாடலா பாரு. ஆமா, ஆபிரகாமும் சரி, ஈசாக்கும் சரி, யாக்கோபும் சரி, மோசேயும் சரி, தாவீதும் சரி, எஸ்தரும் சரி, தெபோராலும் சரி, எல்லாம் ஆதாம் வழியா பாவத்தை சுமந்துக்கிட்டு, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தை சுமந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இயேசு தேவகுமாரனாக இயேசு இப்ப சிலுவையில் அறியப்பட்டு பாவத்தை, மரணத்தை, தரித்திர பாதல் சுமந்துக்கிறாரு. அந்த இயேசுவ மாதிரியா பாரு. அந்த இயேசு எத்தனை நாள்ல இந்த பூமியை சுதந்திரிச்சாரு? 3 நாள் தான். ஆனா ஆபிரகாம் ஆகட்டும், ஈசாக் ஆகட்டும், யாக்கோப் ஆகட்டும், மோசேவாகட்டும் கம்ப்ளீட் மாடல் கிடையாது. அவங்க உலகத்தை கம்ப்ளீட்டா சுதந்திரிக்கல. ஆனா இயேசு சுதந்திரித்தார். நம்மள மாறி சுதந்திரிச்சார் இயேசு. அதனாலதான் அவரை மாதிரியா பார்க்க சொல்றேன். சங்கீதம் 37:34 வாசி. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அந்த சிலுவையில் அறியப்பட்ட அந்த இயேசு சிலுவையில் யாரு காத்திருந்தாரு? 3 நாளா பிசாசுக்காக காத்திருந்தாரா? கர்த்தருக்காக காத்திருந்தாரா? கர்த்தருக்காக தான் காத்திருந்தாரு சிலுவையில. கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசிக்கிட்டு இருப்பான். பிசாசுக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷன் பிசாசு வார்த்தையை தான் பேசிட்டு இருப்பான். பூமியை சுதந்திரிக்க மாட்டான், பூமியை இழந்து விடுவான். ஆமா, அப்போ கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தா கர்த்தருடைய வார்த்தையை பேசுவாய். அந்த கர்த்தருடைய வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை ஜீவ வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஜீவ வார்த்தையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜீவன்ல தேவி நீதித்து ஒழித்தல் இருக்குது. இயேசுதான் ஜீவ வார்த்தை. அந்த இயேசு வெத்தி இயேசு கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தத்தை பிதா குமார் பசுத்தாய்க்கு பேசுவாங்க. ஆதாம்லிருந்து முழு உலகத்துக்கு பேசுவாங்க. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்தம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா வாக்கு தத்தை கக்குவாங்க தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. அப்பதான் நீ கர்த்தருக்கு காத்திருக்கிற. அணுவா ஆசீர்வாதம், சுகம், பலம், ஜீவன், ஐஸ்வர்யம் மேல இறங்கிட்டே இருக்கணும்.
இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற வேலையை விட்டுட்டு பிசாசுக்காக காத்திருந்தா அந்த ஜோயே ஜீவ வார்த்தையை விட்டுட்டு நன்மை தேம காரியத்திலேயே காத்திருக்குது நாளும் பொழுதும். ஆமா, ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, டாக்டர் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, தொழில் செய்யறாங்க, வியாபாரம் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா சோம்பேறி கிடையாது. கத்திரம் வேணாம், நாங்க இருக்குதே போதும்னு சொல்லிட்டு படிச்சு உழைச்சி சம்பாதிச்சு டப்பு விஷயத்துல ஆசீர்வாதத்துல நல்லா தான் இருப்பாங்க. இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானசானுக்கு திருவந்தேடு அந்த மாதிரி உழைச்சி சம்பாதிச்சு டப்பு விஷயத்துல ஆசீர்வதிக்கப்படாம உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வெறுப்பச்சு சுய நீதி அநீதி காட்டிக்கிட்டு சோம்பேறியாது எந்த வேலை செய்யாதவங்க அந்த கத்துடைய பொருளாதாரத்துல சாபமா இருப்பாங்க, பிரச்சனையா தான் இருப்பாங்க. அதனால்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நல்ல கடின உழைப்பாளிகள், சுறுசுறுப்பானவர்கள், நல்லா படிக்கிறவங்க, வியாபாரம் பண்றவங்க, தொழில் செய்யறவங்க, விவசாயம் பண்றவங்க, அவங்கெல்லாம் பொருளாதார பண விஷயத்துல நல்லா செழிப்பாக்குறாங்க பாருங்க. வீடு மன தோப்பு தோறு சகல காலத்துல ஆசுவாசமாக்குறாங்க. இயேசு அறியல்னா கூட, இயேசு ஏற்றுக்கொள்ளா கூட சுறுசுறுப்பு இருக்குது, நல்லா படிக்கிறாங்க, கடின உழைப்பு இருக்குது, வியாபாரம் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க, ஏதோ ஒன்று பண்ணி அந்த பண விஷயத்துல வீடு மன தோப்பு ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இயேசு அறியாம இருந்தாலும் கூட அவங்க அந்த காரியத்துல நல்லா இருக்கிறாங்க. எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ சினிமா கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களாம் சோம்பேறிங்களா? நல்லா சுறுசுறுப்பான ஆளுங்க. ஓடி உழைச்சி டாக்டர் இருக்கிறாங்க, என்ஜினியர் இருக்கிறாங்க, அரசியல் தலைவர் இருக்கிறாங்க, சினிமா கலைஞர் இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, தொழிற்சாலை வியாபாரி, ஐடி கம்பெனி படிக்கிறவங்க. இயேசுவே இல்லாதவங்க தாங்க. இயேசுவே எனக்கு வேணான்றாங்க. ஆனால் சுறுசுறுப்பானவர்கள், நல்லா நல்லா படிச்சு நல்லா வேலை செஞ்சு டாக்டர் என்ஜினியர் ஆகி நல்லா விவசாயம் பண்ணி தொழில் செய்து நல்ல வீடு மன தோப்பு தொரவு நல்ல வாகனங்கள் கார் பங்களாவில் இருக்காங்களா இல்லையா? இயேசுவே அறியாதவங்க. ஆனா இயேசுவையும் ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு திருவிருந்து பகிட்டுது அந்த மாதிரி படிச்சு முன்னேறாம உட்காந்து சோம்பேறியாது சுய நீதி அநீதி காட்டின்னு இருந்தாக்கா அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறது. பொருளாதாரத்திலும் பாதிக்கப்படுவாங்க, மற்ற அநேக காரியங்களிலும் பாதிக்கப்படுவாங்க. நான் படிப்பில்லை, வசதி இல்லை, வாய்ப்பில்லை, நான் பெரிய தொழில் செய்யலை, வியாபாரம் அல்ல. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு காத்திருந்தால் நீ பூமியை சுதந்திரிப்பாயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் எப்படி இருக்கணும்? இயேசு சிலுவையில பாவமாகி சாபமாகி மரணமாகி தத்திரமாகி பாதாளமாகி சிலுவையில் எது காத்திருந்தார்? கர்த்தருக்கு காத்திருந்து ஜீவ வார்த்தை தான் பேசினார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எங்க? பாவத்துல, சாபத்துல, மரணத்துல, தரித்திரத்துல, பாதாளத்துல. பிதாவே உம்முடைய கையில் ஆவியுக்தி ஜீவனை ஜீவனத்தை கொடுக்கிறார் பாருங்க. அதை கேப்சலா கொடுக்குறாங்க. இயேசு சுவாமி பரலோகமே இருக்குது. கைவிட்ட பிதாக்கு காட்டி கொடுத்த யுவதாசுக்கு ஆதாம் ரோமர்கள் யூதர்கள்லாம் குத்துட்டே இருக்கிறாரு. அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. படி சங்கீதம் 37:34 இங்கிலீஷ்ல, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். யாருடைய வழி? அவருடைய வழி, பிசாசுடைய வழி இல்லை, தேவனுடைய வழி. அந்த வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசு நன்மை தீமை அறியத்தக்க கனியில பிறந்தவர் கிடையாது. அவர் ஜீவ வித்துல, தேவனுடைய வித்துல கன்னி மரியாதையில் பரிசுத்தாவினால கருத்தரித்தவர். அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு 24 மணி நேரம் வாரத்திலே சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திரு. ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம். தாவீது சொல்ற, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். என் நாவு நாள்தோறும் நாள் முழு உமதி நீதியும் நாள் முழு உமது துதியை சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்போ கர்த்தருக்குள்ளே இருக்கிறான். அந்த கர்த்தருக்குள்ள தேவி நீதி உயிர் பரலோகமே இருக்குது. அந்த தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தா காத்திருக்கிறது. அடைக்காத்து பசுத்தாவி அசைவாடி நீ பூமியை சுதந்திரிப்பாயின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. ஆடு மேய்க்கிற தாவீது இஸ்ரவேல் தேசத்தையே சுதந்திரிச்சு ராஜாவாகிறான். படி சங்கீதம் 37:34 Psalm 37 chapter 34th verse. Hope in the Lord and keep his way. He will exalt you to inherit the land. When the wicked are destroyed, you will see it
அதான் நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். இயேசு யாரு? அவரே வழி. இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இயேசு விட்டுட்டாக்கா பிசாசு, பொல்லாத வழி, அசத்தியம், மரணத்துக்கு பதிலாக ஜீவனுக்கு பதிலாக மரணம். அப்போ கர்த்தருக்கு காத்திரு. 24 hours கர்த்தரை தேவனுக்கு ஆதாம் குல பேர்த்துக்கிற சாபத்துல பாவத்துல மரணத்தை தரித்து தந்தாங்கிற இயேசு சிலுவையில் ஆதாம் பாவத்தை ஏத்துட்டார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதவர் நமக்காக பாவம் தான் ஆக்கிட்டாரு. பிதாவாகி எம்மை போய்து கைவிட்டாரு. உடனே பாவ சாபமானத மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகிட்டாரு. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறார். எப்படி? ஜீவ வார்த்தையை பேசுறாரு. அங்க சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூசிக்கிறாங்க, சிரசில முள்முடி வைக்கிறாங்க, கை காலில் ஆணி அடிக்கிறாங்க, ஈட்டியால குத்துறாங்க. யாரையும் பகைக்க மாட்டாரு. பிசாசு காரியத்தை செய்யவே மாட்டாரு. நன்மை தீமை வார்த்தை பேச ஜீவ வார்த்தை தான் பேசுறாரு. ஜீவ ரத்தத்தை தான் செஞ்சுறாரு. பிதாவே உம்முடைய கையில் ஆவி வைத்து ஜீவனை தான் விட்டாரு. ஜீவன் வார்த்தை ஈட்டாரு. ஜீவ சொல்ற ஜீவரத்து இயேசு பரலோகமே இந்த ஜீவன்ல நன்மை தீமை வார்த்தை பேசினாக்கா பிசாசு காத்திருக்குது. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க மாட்டார். பசுத்தாய் தேவதூர்னால வந்து கல்ல போட்டு இருக்க மாட்டார். வானத்து பூமி சுழஞ்சி இருக்க மாட்டார். புரியுதாமா? தமிழ் பாரு, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். பிதாவாகிய தேவன் இயேசு உயர்த்தினாரா இல்லையா? இயேசுவை வைத்து வானோர் பூலத்தில் பூமிக்கு முழங்காலாவும் புடங்கும்படிக்கு அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தினார். நம்மள மாறின இயேசு, நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு 3ஆம் நாள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பிசாசின் தலையை நசுக்கி இந்த உலகத்தையே சுதந்திரித்தார், பூமியை சுதந்திரித்தார் சொல்லுதுங்க. வசனம் நிறைவேற்று பாருங்க. இன்னாயா பூமியே சுதந்திரிப்பாயா? துளசிராம் தாமஸ், இந்த வேலூர் சிட்டியில் ஒரு 5 சென்ட் நிலம் கூட உனக்கு இல்லை. இயேசுக்கு அது கூட இல்லைங்க. சிலுவையில் ஒரு துண்டு துணிகளும் இல்லை. நிர்வாணமாக தான் இருப்போம். நிர்வாணம்னா தரித்திரத்தை குடிக்குது. கை கால் பேலன்ஸ், பேங்க்ல பேலன்ஸ் இல்லை. இயேசு சிலுவையில் ஓட்டக்கை ஆணி வச்சுட்டாங்க. கையை ஓட்டக்கை, அவ்வளோ தரித்திரம். அந்த நிலையிலிருந்து எப்படியா 3ஆம் நாள் பூமியை சுதந்திரிச்சாரு? அவர் கர்த்தருக்கு காத்திருந்தார். சிலுவையில் 6 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை தான். அப்புறம் 3 நாள் பாதாளம், அங்கேயும் கர்த்தர் தான். ஜீவனுக்குள்ளே ஜீவ வார்த்தையிலே இருக்கிற என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராகவே இருக்கிறார். பிசாசால 3 நாளைக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. இந்த உலகத்தையே இயேசு கையில் குத்துட்டான். பிதாவாகி தேவன் இயேசு கிட்ட உலகத்தை பூமியை சுதந்திரிச்சார் 3ஆவது நாள்ல. அப்போ 7 கண்ட ஜனங்களுக்கு இயேசு ஜீவ ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. ஆப்பிரிக்காக்காரனுக்கு, ஐரோப்பாக்காரனுக்கு, அமெரிக்காக்காரனுக்கு, ஐரோப்பாக்காரனுக்கு, அண்டார்டிகாக்காரனுக்கு, ஆசியாக்காரனுக்கு, எல்லா தேசத்து ஜனங்களுக்கு, சோழவர கிராமம், வேலூர் மாவட்டம், வடார்காடு தான் முழு உலகத்துக்கு இயேசு தருவது. ஜீவ இயேசு அவனுக்கு கொடுத்து தான் இந்த பூமியை சுதந்திரிச்சு. அதான் கர்த்தருக்கு காத்திருக்குது. பிசாசு காத்திருந்தா ஒரு ஊழியக்காரன் விசுவாசி, ஊர் தெரியல, அந்த ஊழியக்கார தெரியல, இந்த ஊழியக்கார தெரியல, அந்த சபை தெரியல, இந்த சபை இப்படியே பேசி 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 சுயநீதி அநீதி காத்திருந்து ஊழியம் செய்யறாங்க. 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் சபைக்கு போறாங்க. ஒரு 5 சென்ட் நிலம் இல்லை சிட்டியில, மெயின் சிட்டியில 5 சென்ட் நிலம் இல்லை, வாடகை வீடு, பூமியை சுதந்திரிக்க முடியல. ஆனா வாக்கு தத்துவம் சொல்லுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்போது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். வாக்கு தத்துவம் சொல்லுது. இயேசு அந்த வாக்கு தத்துவம் சூப்பரா நிறைவேற்றுறாரு சிலுவையில. 3 நாள் தாங்க. இயேசு மாதிரி உன்னை சிலுவையில் 5 நகராங்க. ஆனாலும் ஆவி உலகத்தில் நீ சிலுவைனா சாப பாவம் மன்னதத்திற்கு பாதாளம் உனக்குள்ளே இருக்குது. சிரசுல முள்முடி, முள்ளுன்னா சாபம், பூமிஷ முள்ளும் குறுக்கும் முளைப்புக்கு, கையில ஈட்டி, உடம்பெல்லாம் வியாதி, ஈட்டியால் கொடுத்தா காரி துப்புறாங்க, சாபம், கை கால் ஆண் அடிக்கிறாங்க, எல்லா வியாதி வருது, எல்லா தரித்திரம் வருது. அந்த நிலையில கர்த்தருக்கு காத்திருந்தார் இயேசு. கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசினாரு, ஜீவ வார்த்தையை தான் பேசினாரு, ஜீவ ரத்தத்தை தான் செஞ்சிருந்தாரு. இயேசு சாமட்ட வாக்குத்தை தான் கொடுக்கிறாரு. அங்க ரோமர்கள், யோதர்கள், ஆதாம்லிருந்து முழு உலகத்துக்கு கொடுத்து 3ஆவது நாள் பூமியை சுதந்திரிச்சாரு. மேஜிக்கா பொய்யா? லெலுஜா. இந்த 34வது வருஷம் படி சங்கீதம் 34.
நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதே நீ காண்பாய். பிசாசு துன்மார்க்கன் அழிஞ்சு போயிட்டான. 3வது நாள் பிசாசின் தலை நசுனார் இல்லையா? உலகத்துல எல்லா துன்மார்க்கத்தின் பிசாசின் தலை அறுப்புண்டு போக செய்தார். ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடுத்து இயேசு சரி இயேசு சாமட்ட வாக்குத்தத்தை கொடுத்து அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள A to Z தேவி நீதியிலிருந்து உயிர்த்தல் இயேசு சாமட்ட வாக்குத்தத்தமா இருக்குது. ஆதாமுக்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணமே, அதான் பிசாசுக்காக காத்திருக்குது. ஒரு விசுவாசி எப்ப பார்த்தாலும் கவலை, கப்பல் கவுந்த மாதிரியே இருப்பாங்க. 7 கப்பல் கவுந்த மாதிரி அப்படியே சோகத்துல சொத்த பிசாசு. அது பிசாசு காத்துக்குது. காலமெல்லாம் வியாதியில சாபத்துல அசுத்தாய் மர தரித்திரத்திலே இருப்பாங்க. அதனாலதான் இயேசு கவலையே படக்கூடாதுன்னு சொன்னார். சோர்ந்து போறவங்க, பயப்படுறவங்க, இவங்கெல்லாம் பிசாசுக்காக காத்துக்குது. சாதாரண காட்டினு நினைக்காது. ஆமா, மதுல ஒரு ஊழிக்காரு, கவலையை நீ சாதாரணமா நினைக்காத, விபச்சாரத்தோட மோசமான பாவம்ன்றாங்க. கவலைப்படுறது அப்படின்னா என்ன? கவலைப்படுறது கத்திர துதிக்குத்தான். எப்படி கத்திர நம்ம துதிக்கிறோம் அப்படி காரியங்கள் எல்லாம் சொல்லி, அந்த மாதிரி கவலைப்படுறாலும் பிசாசு துதிக்குத்தான். பிசாசு வச்சா நல்லா இருக்க முடியுமா? பெரிய பாவம் அது. அதுதான் கவலை, பயப்படுறது, சோர்ந்து போறது. இதெல்லாம் பண்ணா நீ கத்திருக்கு தான் காத்து, பிசாசுக்கு தான் காத்திருக்கிற. இருக்கிற 1 சென்ட் நிலம் கூட போடும். பிசாசு வந்து பிசாசு பேரே திருட. 1 சென்ட் நிலம் 2 சென்ட் நிலம், அப்புறம் வீடு இல்ல, காசு இல்லை, அப்புறம் வேலை போச்சு, அப்புறம் காசு இல்லை, பணம் இல்லை, திருடி கொண்டு ஆயிடுச்சு, தத்தினேரி பாதாள் கூடு குடும்பிடுவான். அதான் பிசாசுக்காக காத்திருக்காத. ஐயா என் பிரச்சனையை பார்த்தா கவலைப்படாத இருக்க முடியுமா? சோர்ந்து போகாம இருக்க முடியுமா? பயப்படாத இருக்க முடியுமா? சரி, இயேசு பிரச்சனையை பார்த்தா சிலுவையில உலகத்தின் பாவமே வந்து உலகத்தின் சாவு, உலகத்தை அந்த கேட்டு அடித்தாருப்பா. அவர் ஏன் பயப்படல? சிலுவையில கவலைப்பட்டு சோர்ந்து போயிட்டு உட்காந்து பிசாசு வேலை பார்த்துக்கல, ஜீவனை பேசிக்கிறாரு. அந்த ஜீவ சரு ஜீவ ரத்தம் கொடுத்தா நீ கவலைப்படுற காரியம் வெயில் பட்ட பணி போல 3 நாள்ல மாறிடுமா? பிசாசு ஜீவ மார்க்கத்துக்கு ஹைலைட் பண்ண மாட்டான். எக்ஸ்பிரஸ்லே ஊழியக்காரன் கூட ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஹைலைட் பண்ணி பிரசங்கம் பண்ணி அங்க கேட்டு இருக்க முடியாது. அதனால சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும் நண்பர்கள் பிள்ளைகள். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட செய்தி. இயேசு சரி இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்துக்கு உன் கவலைக்கு அங்க விடுது பரிகாரங்குது. உன் சோர்வுக்கு, உன் பயத்துக்கு, உன் சாபத்துக்கு, உன் வியாதிக்கு, உன் வறுமைக்கு, பாதாளத்துக்கு எல்லாம் பரிகாரங்குது. அததான் இயேசு பேசிக்கிறார் சிலுவையில. தேவனுக்கு பேசுறாரு. ஈட்டாளுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பேசிட்டே இருக்கிறாருங்க. 3 நாள்ல அவர் கவலைப்படுற காரியம் எல்லாம் நீங்க வானத்துக்குள்ள சாக்கல உலகத்தையே கொள்ளைக்கும் பரலோகத்துக்கும் போய் சேர்ந்தாருங்க. வீரன் இயேசு. இது எதுக்கு சிலுவையை நமக்கு மாதிரியை வச்சுக்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெக்கப்படவில்லை. அதனால ஸ்டாப் பண்ணு, உப்பே ஸ்டாப் பண்ணு. செய்தி கேட்கும்போது பாவம், சாபம், மரணம், தரித்திரம், அவமானம், வெக்கம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு. தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு மாறிக்கிற பணி. சிலுவையில் அறியப்பட்ட இயேசு. ஒவ்வொரு மனுஷனும் ஆதாமுக்குள்ள பிறந்த எல்லாரும் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு. கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீ ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாமிரகத்தில் எந்த நாள் அம்மா வயிற்றில் பிறந்த ஒவ்வொரு மனிதன் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு. அந்த சிலுவையில் உன்னை போல பாவமாகி சாவ சிலுவையில் அறியப்பட்ட போது ஜீவ வார்த்தை பேசுது. தேவன் தனக்கு ஆதம் இயேசு வாயினெல்லாம் கொடுத்திருந்தாரு. வெறித்தனம் தேவனுக்கு தனக்கு நன்மை தேவை வார்த்தை பேசவே இல்லை. நீயும் ஆதாமுக்குள்ள பாவத்தை மறைத்து பேசாத. அது பிசாசுக்காக காத்திருப்ப. பிசாசு திடீர்னு கொண்டு நினைச்சு பாதாளத்துக்கு போயிட்டே இருப்பான். அவமானம் வெக்கம் மாறாது, கவலை தேராது, சோர்வு மாறாது, பயம் தேராது. அது மரணத்துக்கு நேரா புழி வச்சு புடம் வச்சு சாபத்துல பாவத்துல மரணத்துக்கு பாதாளத்துக்கு நேரா போய் கட்சியில பூமியை ஏந்து பரலோகத்தையும் ஏந்து கட்சியில பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுறது. சீரியஸான மேட்ரு. ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அதான் சொல்ற சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து, அண்டர்லைன் த வேர்ட். உங்க பிள்ளைங்களும் ஆதாமுக்குள்ள பெத்துட்டீங்க. நன்மத்தையும் அறியத்தக்க நல்லவன் தீய கண்களிச்சமா சுயநீதி அநீதி. அத தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு தான் பிசாசு காத்திருக்குதுங்க. விளைவு மரணம், பிரச்சனை வரப்போகுது. கர்த்தருக்கு காத்திருந்தா கர்த்தர் ஜீவன் உள்ள தேவி நீதிட்டு ஜீவ விச்சதுக்கு. அது தேவி நீதிட்டு உழித்தது பிதாக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு. அதை விட்டுட்டாக்கா நியூட்ரல் உடனே நன்மத்தை அறிய பிசா தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு
பிசாசுகள் எல்லாமே உன்னது பூமி சபிக்கப்பட்டு முள்ளுக்கு தான் விளைவிக்கும். உன்னால ஒரு லாபம் கிடையாது. மாம்சமானது ஒன்று கோதாது, 5 வேலையை தான் செய்யும். மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையும் ஜீவனும் சமாதானம். அப்போ நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். ஆமா, ஏதோ ஒரு வழியை கைக்கொள்ளும். காலையில இருந்து நைட்டு தூங்குற வழி 24 வாரத்தில் வருஷம் முழுத்தறிச்சாரு. அவருடைய வழி, இயேசுவின் வழி, ஆதாம் நன்மத்தை பிசாசின் வழி, அது பொல்லாத வழி, அது அசத்தியம், அது மரணத்துக்கு பாதாளத்துக்கு நேரா போற வழி. அவருடைய வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த ஜீவன்ல தேவி நீதி தூயத்தில் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்த தங்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடு, ஆதாம் முழு உலகு. உடனே துன்மார்கர் அறுப்புண்டு போக, சாப பாவமனத்தில் அறுப்புண்டு போக தான் சொல்லப்படுவாரு. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது, ஆமா, அப்பொழுதுதான் நான் நன்மை தீமையிலே இருப்பேன். அப்பொழுது எனக்கு நல்லதே நடக்கும். எங்க நடக்கும்? சாகவே சாவாய் தான் நடக்கும். கர்த்தருடைய வழி ஜீவ வழி. என் பிதா ஜீவனுடைய, குமாரனு ஜீவனுடைய, ஆவியான ஜீவனுடைய. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது, அண்டர்லைன் தி வேர்ட். அப்போதைக்கு நம்ம இங்கிலீஷ்ல தென்னா போட்டுக்குது. அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அப்போ துன்மார்கர் உலகம்னா துன்மார்கர் 34 துன்மார்கர் எப்படி துன்மார்க்கம் உலகம்னா துன்மார்க்கம். உலகத்தில் அன்பு கொண்டாருங்க. 34th verse. 37th chapter 34th verse. Hope in the Lord and keep his way. He will exalt you to inherit the land. Inherit land, சுதந்தரிப்பாய். Inherit. அப்போ துன்மார்கர் அறுப்புண்டு போனோம்னா துன்மார்கனுக்கு துன்மார்க்கத்தை காட்டாது, ஜீவ மார்க்கத்தை காட்டு. ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. உலகம்னா துன்மார்க்கம். ஆதாம் வழியா பிறந்த உலகம், பேய் பிடித்த உலகம், சாபம், நன்மத்தையும் அறியத்தக்க நன்மார்க்க துன்மார்க்க உலகம். அவனுக்கு ஜீவ மார்க்கம். ஏசு பிசாசின் தலையை நசுக்கு. இவ்வுலகத்தை சுதந்திரிப்பாய். கிராமங்களை, பட்டணங்களை, தேசங்களை எல்லாத்தையும் சுதந்திரிப்பாய். இயேசு துன்மார்கனாகிய ரோமர்கள், யூதர்கள், ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ ரத்தம். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்துதான் இந்த துன்மார்க்க உலகத்தை, துன்மார்க்க பிசாசுக்கு எழுது வெளியிலாகி பூமியை சுதந்திரிச்சாரு. அந்த இயேசு இப்போ உனக்குள்ள இருக்கிறார். அவருடைய ஞானசான பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிடித்திருக்கிறாய். அவருடைய திருவிருந்தில ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கெட்டி எல்லாம் ஜீவனுக்குள்ள வரணும். பிசாசு எல்லாம் நன்மை தீமை சர்வம், நன்மை தீமை ரத்தம், நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை குடும்பம், நன்மை தீமை தொழில், நன்மை தீமை வியாபாரம், நன்மை தீமை அறியத்தக்க உணவு, பூமி முள்ளு குறுக்கும் எல்லாம் மரணத்துக்கு நேரம் தான் நடக்குது. அதை ஜீவ பூமி, ஜீவ சர்வ, ஜீவ ரத்தம், தேவி நீதி, ஜீவ வார்த்தை, இயேசு கிறிஸ்துவாமட்ட வாக்கு தத்துவம், தேவி நீதி துவைத்தல், இயேசு கிறிஸ்துக்குள்ள வா. அதுக்குள்ள இல்லாத எதுவுமே கிடையாது. குடும்பம், பட்டண, தேசம், இயேசு கிறிஸ்துவாமட்ட வாக்குதான். ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வ, ஜீவ ரத்தம். அந்த ஜீவன்ல தேவி நீதி துவைத்தல். பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாம் முழு உலகத்துக்கு இப்படிதான் இருந்தார். சிலுவையில இந்த மாதிரி என்ன மாதிரி ஆகி 3 நாள் பாவத்தை மனத்தை பாதத்து அவரை பூமியை சுதந்திரிக்கும்படி 3ஆம் நாள் தேவதூதம் வந்து கல்லப்பட்டு பசுத்தாவை சாவுக்கு உயிர்த்தெடுக்குது. வானத்துல சாகர சுலகு பரலோகத்துக்கு போய் உனக்கு ஒரு மாடல் காட்டுகிறார். அதனால் நீ என்ன பண்ணனா, நீ கர்த்தருக்கு காத்திருந்து. சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். நான் கர்த்தருக்கும் காத்திருக்க மாட்டேன், உடனே நியூட்ரலா இருக்க மாட்டேன். பிசாசு தான் உன்னை அறியாமலே பிசாசு காத்திருப்பேன். அவருடைய வழியை கை கொள்ள மாட்டேன்னா பிசாசு வழியை தான் கை கொள்வேன். அதான் ஏவாள் ஆதாம் ஏதே தொல்லை தேவடைய வார்த்தையை மீறி ஜீவ வித்தது நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷிக்குனாலே பிசாசு வழி பிசாசு காத்துது. ஷாகவே உன்னது பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ஆதாம் ஏவாள் வழியா வந்த இந்த உலகத்து இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கும்படி திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே வேறொன்று குரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி சிலுவையில ஜீவ சொல்ற ஜீவர் இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. துன்மார்கனாகி பிசாசின் தலையை நசுக்கி இந்த உலகத்தை பிசாசின் கருத்து விடுதலையாக்கி இருக்கிறாரு. அதனால ஜம்முனும் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சோத்திரம். பாவிகளில் பிரதான பாவி,
செயின்ட் பவுலா மாறி, இனி நான் அல்ல இயேசுவே எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றான். பாவியில் பிரதான பாவியா இருந்தான். தேவடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொலகார சவுலா இருந்த பவுலா மாறி சபைக்கே மூளைக்கெல்லாம் மாறி மாபெரும் அப்போஸ்தலனா மாறி பெரிய எழுப்புல கொண்டு வந்தான். இனி நானே அல்ல இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறான். அந்த இயேசு எனக்கு ஜீவனா இருக்கிறான். நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்து சரி இயேசு சாமட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்துங்க. ஆதாமிலிருந்து முழு உலகத்தை செலுத்துங்க. இடைவிடாம செலுத்துங்க. எக்காலத்தை செலுத்துங்க. சோர்ந்து போகாம செலுத்துங்க. வாழ்க்கையில மாபெரும் இயேசுவை நீங்கள் கண்டறிவீர்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள். அவர் சொன்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்று வார்த்தைகள் மிகுந்த கனி, ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷ கனி. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்போது நீ பூமியை சுதந்திரத்துக்குள் அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கன் அருப்புண்டு போவதை காண்பாய். உன் வாழ்க்கையில் இருக்க துன்மார்க்கன், பிசாசு, சாப, பாவம், மன தந்திரம், பாதாள அழிஞ்சு போயிடும். கிறிஸ்துக்குள் சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்களை செய், ஒரு துன்பப்படுத்துகிற ஜபம் பண்ணு. கிறிஸ்துக்குள்ளே இரு. கிறிஸ்து தேவி நீதிட்டு உயிர்த்தது. இந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்து. மைண்டெல்லாம் கிறிஸ்து சிந்தியா இருக்கும். கிறுக்கு மைண்டு, தாண்டோடித்தனம், சுயநீதி, அநீதி, ஒரே கவலை, பயம், நன்மார்க்கு, துன்மார்க்கு மனநிலை தான் மனசே கட்டுப்படும். அது பாய்சன். அந்த நன்மை தேமகனி, விஷமுறி, விஷாசு, சாகவே சாவாய், சாகடிக்கிற சக்தி வாழ்க்கையில் ஈடேறவே முடியாது. ஆமா, ஓடி உழைச்சி சம்பாதிச்சு நல்லா சுறுசுறுப்பா இருந்து டாக்டர் ஆகி என்ஜினியர் ஆகி தொழிலதிபரானாக்கா கையில காசு இருக்கான். அதுவும் இல்லை. கிறிஸ்துவை போல தேவன் தனக்கு கிறிஸ்துவையும் கொடுக்கலனாக்கா பரிதாபம். ஆமா, பிச்சை எடுத்துட்டு போக மாட்டேதான். எதுவுமே இல்லைங்க. இயேசுவை பத்தி இயேசு கிறிஸ்து கர்த்தருக்காக கர்த்தருடைய வழியிலும் நடக்க முடியல, உலக வழியிலும் போகல. அதனுடைய அர்த்தம் என்ன? யாரையும் சார்ந்து வாழணும். நிலைமை பரிதாபம். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அநேக உலகத்தார் பாருங்க சுறுசுறுப்பாக்குறாங்க. ஆமா, அவங்க தெரியும், அவங்களுக்கு இருக்கிற பலத்துல நல்லா உழைக்கிறாங்க, ஓடுறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்லா தொழில் செய்யறாங்க, வியாபாரம் பண்றாங்க, நல்லா உற்சாகமா இருந்து அதன் மூலமா வாயிறாங்க. ஆனா ஆதாமின் சிந்தை மரணம். அதுக்கு மீட்பு இயேசு தான். ஆனா இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிழா பங்குட்டு கர்த்தருடைய வழியில ஊர் செல்லு, நாடு செல்லு, அரசியல்வாதி சரியில்லை, குறை பேசிக்கிட்டு சுயநீதி அநீதியிலே இருந்தாக்கா, வேலை செய்யாம எந்த வித தொழிலும் செய்யாம அமைதியா இருந்தாங்க, அதனுடைய விளைவு தரித்திரம்தான். அதனால்தான் தாவீது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்கெல்லாம் கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. எஸ்ஸர் ராஜாத்தி 120 நாடுகளுக்கு ராஜாத்திங்க கர்த்தருடைய வழியில நடக்கிறா. கர்த்தர் எஸ்ஸருக்கு தான் காண்கிற எல்லாருக்கிட்டையும் தயவு உண்டாகுது. காரியமே மாறுதலா முடியுது. விருந்திலே திராட்சம் பரிம கிறிஸ்து அடையாளம், மேஜ வைத்தட்டு ஆட்டுக்குட்டி அடையாளமா தேவன் தனக்கு ஆபிரகாமுக்கு ஆகாசருக்கு ஆமானுக்கு விருந்திலே திராட்சம் பரிம காரியம் மாறுதலா முடியுது. எல்லாம் தேவடைய வழிதான். கர்த்தருக்காக காத்திருந்து அவர் வழியை கை கொண்டுதான். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 இயேசு தேவன் தனக்கு காத்திருக்கிற சகல காத்துல ஆசீர்வாதம். 100வது வயசுல 90வது வயசு கூட புள்ள பிறகுது. அப்பொழுது நீ பூமி தாங்கக்கூடாது, ஆடுகளும் மாடுகள் ஓட்டுக்கும் வெள்ளி போடும் விஷயமான இருந்தான் ஆபிரகாம். எங்க போனாலும் ஒரு பலி. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி. ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சும்மா சோம்பேறியா இல்லை பாருங்க. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு விளக்குது. இயேசு பழைய ஏற்பாட்டில் எங்க போனாலும் பலிபீடம், ஒரு 18 ஆட்டுக்குட்டி, 18 காலை தேவன் தனக்கு விளக்குது. சோம்பேறிங்க இல்லைங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோ, தாவீது கர்த்தரை எக்காலத்தில் சோத்தரிப்பார். அது எப்போது வாயில இருக்கும். சோம்பேறி கிடையாது. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து. ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எலிசா இவங்கெல்லாம் சோம்பேறிங்களா வந்தாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து உலகத்தையே ஆசீர்வாதம், பூமிக்கே உப்பு, உலகத்தையே வழி. பேதுரு, யோவான், யாக்கோபு, பவுலு இவங்கெல்லாம் உலகத்தையே உப்பா இருந்தாங்க. அநேருக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்து வாய்நாள்லாம் வெளிப்படுத்தினார். அசுத்தாய் பசுத்தாய் இருக்கிறாங்க.
உலகத்தை சுதந்திரிச்சாங்க, பிசாசின் கிரிகளை அழிச்சாங்க. பரிசுத்த பிதாவை இந்த சத்தியத்தை ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் அடுத்து இலவசமாய் ஒரு கிருபையினாலே கிறிஸ்துவேசுல மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. அந்த கிறிஸ்துவேசுவை இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தை பிதாக்குவர ஆதாம் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தி இடைவெளிய காலத்து வெளிப்படுத்திட்டே இருக்கிறதால் இட்டைவிடாமலே கால் கிறிஸ்துவேசு இந்த சிந்தையே இருக்கட்டும். அந்த கிறிஸ்துவ ரத்த வெளியே போனது உலகம் மாத்திரம். இந்த பூமியை ஒரு தராசிலையும் இயேசு ஒரு தராசு, இயேசு தான் பெரியவர். அந்த இயேசு தேவன் தரகு ஆதாம் முடிவு 3ஆம் நாள் உலகத்தை பூமியை சுதந்திரிச்சார். அதுதான் சங்கீதம் 35:34 சொல்லுது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வது. அவர் உன்னை உயர்த்த வாக்குத்தத்தை இயேசுக்கு நிறைவேற்றி உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆன இயேசு, பாவத்தை சாபத்தை மனத்தை பாதாளத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு கர்த்தருக்கு தான் காத்திருந்தார் சிலுவையில். பிதாவி ஆபித்து ஜீவன் இயேசு சாப்பிட்ட வாக்கு ஈட்டால் ஆதாம் குத்துட்டே இருக்கிறார். பாதம் அங்கிச்ச வாத்தான் பாதாளமே கழிச்சு பசுத்த தேவதூர் வந்து வானத்தில் பூமியே சோதி பரலோகராஜ் போய் இந்த வாக்கு தத்துவத்தை இயேசு நிறைவேற்றிருக்கிறார். ஆனால் இயேசுவின் வழி, அந்த இயேசு நாவுடைய வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். ஆதாம் சிந்தை மரணம் எவ்வளவு படிச்சிருந்தாலும் அம்மா வயிற்றுல ஆதாம் வழி அப்படின்னா பாவத்தை மனிதான் தேவன் தனக்குள்ள பிசாசுக்காக எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் கோடி கோடியா இருந்தாலும் பணம் இருந்தாலும் கார் இருந்தாலும் பங்களா இருந்தாலும் ஆதாம் சிந்தை மரணம் முடிவு போதாலும் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையும் ஜீவனும் சமாதானம். இந்த ஜீவனில் தேவநீதி தேவன் தனக்குள்ள பூமியும் சுதந்திர கட்சியில் பரலோகத்துக்கும் போய் சேர்ந்தாரு. அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள். பரிசுத்த பிதா இந்த வார்த்தை கேட்டு ஒரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களுக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுகையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGCI வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்ன்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் எழுப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் எழுப்பிலை நிச்சயம் கொண்டு வருவார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார்களால் இந்த கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தரை காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிற கூகுள் பே நம்பர் 7335866648. காட் பிரைஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளுங்க. அப்பொழுது பூமியை சுதந்திர அவர் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். துன்மார்க் அறுப்புட்டு போவதை நிச்சயம் பார்ப்பீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறது விட்டுட்டீங்கன்னா நீ நியூட்ரலாக இருக்க மாட்டேன். பிசாசுக்கு தான் காத்திருப்பீங்க. பிசாசு வழி தான் கை கொள்ளுங்க. அப்பொழுது எல்லாத்தையும் பிசாசு பூமியில் எல்லா திருடியும் கொண்டு அழைச்சிட்டுருவான். பாவத்தின் சம்பளம் முடிவு பாதாளம். அதனால தான் திருடவும் கொல்லவும் அழிக்கும் ஒரு வேறு ஒன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேடாது. நீங்கள் ஜீவனுள்ள தேவடைய பிள்ளைகளாக இருங்க. ஜீவனுள்ள தேவடைய ஆலயமாக இருங்க. இயேசு கிறிஸ்துக்குள் வாங்க. இயேசு கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாளெலாம் வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் எக்காலத்து வெளிப்படுங்க. அப்போது உங்களுக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகள் கூட துன்மார்கள் பிசாசுகள் ஐந்து போவதை பார்ப்பீர்கள். உங்களை பூமியை சுதந்திரத்துக்கு குடிகளாக இந்த உலகத்தையும் ஆசிரியர் நிச்சயம் பல்லுவராய்ச்சி கொண்டு செல்வார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளேஸ் யூ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. கடைசி நாள் லேபில் தேவன் நிச்சயம் வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 11/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.